ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம சேனல் வந்து ஒரு யூடியூப் சேனல் அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்துலேருந்து நான் எப்படி ஓப்பன் பண்ணி கரெக்டான முறையில் கொண்டு போய் நான் எப்படி அதிக வியூஸு அதிக லைக் பெறுறது அப்படிங்கிற பற்றி நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. நான் வந்து இப்படி பண்ணியிருக்கேன் ப்ரோ, எனக்கு இந்த ரீச்சே வர மாட்டேக்கு, நான் இப்படி பண்ணேன் ரீச்சே வர மாட்டேக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போது நம்ம எப்படி நம்ம வந்து க்ரியேட் பண்ணி நம்ம எப்படி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட்லேருந்து கடைசி எண்டு வரைக்கும் நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு சேனல்னால் எப்படி நம்ம உருவாக்கணும், என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அதை நம்ம எப்படி வெரிஃபை பண்ணணும், அட்வான்ஸ் ஃபியூச்சர்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் மக்களே நம்ம இந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சேனல் உருவாக்குறதுக்கு இப்போது முக்கியமான அத்தியாவசியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜிமெயில் ஐடி தான் மக்களே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நீங்கள் ஃபோன் நம்பர் எல்லாமே கரெக்டாக கொடுத்து வச்சுருங்க. ஏன்னா ஃபோன் நம்பர்லாம் நீங்கள் கொடுத்தது வந்து மாறிட்டுனா ரெண்டாவது வந்து சேனலை வந்து ரிக்கவரே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து ரெண்டாவது ஜிமெயில் உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா அதை மாற்ற முடியாது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதனால் இல்லாட்டி நீங்கள் வந்து பேக்கப்பில் வந்து நீங்கள் வந்து ரிக்கவரி இமெயில் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கலாம் உங்கள் இமெயிலை. இப்போது கூகுள்ங்கிறத கிளிக் பண்ணிக்கிடுங்க. கூகுளில் அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உள்ளே வந்து இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஜிமெயில் இல்லைன்னா நீங்கள் ஜிமெயில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஜிமெயில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி ஜிமெயில் இருந்துச்சுன்னா அப்படி போட்டு பண்ணிக்கிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கிரியேட் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துக்கிடுங்க. கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு ஃபார் மை பர்சனல் யூஸ் ஆஃப் ஒர்க் ஆர் மை பிஸ்னஸ்ன்னு கேட்கும். நீங்கள் ஒர்க்கு ஆர் மை பிஸ்னஸ் அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஃபார் மை பர்சனல் யூஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். கொடுத்துட்டு இதில் வந்து ஃபஸ்ட் நேம், இப்போ உதாரணத்துக்கு நான் நம்ம சேனல்லே எடுக்கிறேன். எடுத்து டெக் சவுத் தமிழ்னு அடிக்கிறேன் பேர். இப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்த் டேட்டு இந்த மாதிரிலாம் கேட்குதும். இது வந்து இப்போது ஜூனு 1972 மேல் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இதை எப்படி உருவாக்க போகிறீங்கன்னு கேட்கு. ஜிமெயில் ஐடி சவுத் தமிழ் டெக்குன்னு வந்திருக்கு, சவுத் தமிழ்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஓனாக வைக்கிறதுக்கு நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணணுமோ அதை கேட்கும். நான் மேலே இருக்கிற சவுத் தமிழ் அதை கிளிக் பண்ணிக்கிடுவேன். இதை கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் ஒரு நல்ல பாஸ்வேர்டாக நல்ல கொஞ்சம் பாதி பேர் பாஸ்வேர்டுன்னு பார்த்தா பாஸ்வேர்டுனே வச்சுருப்பாங்க. அப்படிலாம் வைக்கக்கூடாது. கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிடுங்க பாஸ்வேர்டை, யாருக்கும் தெரியாத மாதிரி வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ ஆட் ஃபோன் நம்பர் ஆட் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோன் நம்பர் ஆட் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். நீங்கள் எஸ் ஐஎம் இன் கொடுத்துட்டு ஸ்கிப் கொடுத்தீங்கன்னா ஸ்கிப் ஆயிரும். எஸ் ஐஎம் இன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இது நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அக்ரி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் ஆயிரும். இந்த க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பண்ணணும்னா அப்புறம் இப்படி பண்ணதுக்கப்புறம் இதோட முடிஞ்சது இல்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகணும். ஜிமெயில் அக்கௌண்ட்டை க்ரோமில் லாகின் பண்ணணும். க்ரோமில் போய் எப்படி லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. க்ரோம்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஜிமெயில் சைன்இன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஜிமெயில் சைன்இன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதை வந்து சைன்இன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய் கொடுத்துட்டு இதை லாகின் பண்ணிங்கன்னா இதில் வந்து வேறு அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ண கேட்கும். நீங்கள் என்ன அக்கௌண்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ண அக்கௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்களா, இதில் போயிட்டு நீங்கள் ஆட் ரிக்கவரி இமெயில் இந்த இருக்கலாம், ஆட் ரிக்கவரி மெயில் அப்படிங்கிறது இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் உங்களோட ரெக்கவரி மெயிலை வந்து இப்போது பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா இது வந்து ரெக்கவரி மெயில் கேட்கும். அந்த மெயிலை வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த மெயிலை வச்சு எடுத்தது போக நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் லாகின் பண்ணியிருப்பீங்க. ஃபோன் நம்பரும் தொலைஞ்சு போயிட்டுனா அந்த ரிக்கவரி மெயிலை வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம் மக்களே, எடுத்துக்கலாம் அந்த ஐடியை. அதுக்கப்புறம் இது ஒன்று. இதுக்கப்புறம் கீழே ஃபோன் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோன் நம்பரு ரிக்கவரி ஃபோன்னு கிடக்கும். இந்த ஃபோன் நம்பரு உங்களுக்கு என்ன ஃபோன் நம்பர் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறங்க இப்போ பாருங்கள் டேட்டா ப்ரைவேசின்னு இருக்கும், டேட்டா அண்ட் ப்ரைவேசின்னு இருக்கும். இதில் போய்ட்டு வேறு ஒன்றும் கிடையாது. இதில் எல்லாம் ஓகே தான். செக்யூரிட்டி போய்க்கிடுங்க. செக்யூரிட்டி போனதுக்கப்புறம் இதில் வந்து பாஸ்வேர்டு இருக்கும். அப்புறம் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஆன் பண்ணிக்கிடுங்க மக்களே. இதை ஆன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்கள் ஜிமெயில் ஐடியை வந்து நீங்கள் தவறி யாராவது உங்கள் பாஸ்வேர்டை பார்த்து உள்ளே லாகின் பண்ணால் கூட உங்களுக்கு ஓடிபி மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் தான் இந்த சேனல் வந்து அவங்க லாகின் பண்ண முடியும்.
அதனால் இந்த இதை முக்கியமாக எனபிள் பண்ணி வச்சுக்கிடுங்க மக்களே, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை. அதுக்கப்புறம் கூகுள் ப்ரொமோட் அப்படிங்கிறது உங்கள் ஃபோன் மட்டும்தான் ஆட் ஆகிருக்காங்கிறத செக் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா வேறு எதுவும் ஃபோன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ பாருங்கள், என் ஃபோனு விவோ ஐக்யூ, அதனால் விவோ மட்டும்தான் இருக்குது. இதில் போய்ட்டு மேனேஜ் டிவைஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோன் இல்லாத ஃபோனை வந்து நீங்கள் டெலிட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இவ்வளோ தான் இந்த ஜிமெயில் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு சேனலுக்கான ஜிமெயில் வந்து இப்படி தான் ப்ராப்பராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மக்களே. டேரெக்டாக எல்லோரும் யூடியூப்குள்ளே வந்துக்கிடுங்க. யூடியூப்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போது இந்த டெக் சவுத் தமிழ் அப்படிங்கிறது வந்துட்டு, இப்போது நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் சேனலே க்ரியேட் பண்ணலை, இப்போ தான் சேனலே க்ரியேட் பண்ண போகிறோம். யூடியூப்பில் போயிட்டு இதை எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, க்ரியேட் ஏ சேனல்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணவான்னு கேட்கும். நீங்கள் உங்கள் பிக்சர் வந்து ரெடி பண்ணலான்னா, நம்ம வீடியோ போட்டிருக்கோம், நம்ம சேனல்லே வீடியோ கிடக்கு, எப்படி நம்ம வந்து தம்ப்நெயிலை க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிறது, எப்படி நம்ம வந்து பேனர் இமேஜ் வைக்கிறது யூடியூப்பில் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மக்களே. டீட்டெயிலாக கேன்வா ஆப் மூலமாகவும் போட்டிருக்கோம், இன்னொரு ஆப் மூலமாகவும் போட்டிருக்கோம். நீங்கள் எது வேணுமோ அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை பார்த்து எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கிடுங்க. அப்புறம் நேம் என்ன வைக்கணும்னு நினைக்கிங்களோ அதை எடிட் கொடுத்தீங்கன்னா எடிட் ஆகிடும். ஹேண்டில்ங்கிறது வந்து நீங்கள் சர்ச் பண்ணி இது மாதிரி வரும். இது என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கிடுங்க. நீங்கள் இதை கொடுத்து நீங்கள் க்ரியேட் சேனல் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா க்ரியேட் ஆயிரும் மக்களே. சேனல் வந்து இப்போ சேனல் க்ரியேட்டட் அப்படின்ட்டு கீழே மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் அப்படி உள்ளே போனீங்கன்னா யுவர் வீடியோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோவும் போடல நம்ம, அதனால் ஒரு வீடியோவும் வராது. இவ்வளோ தான் மக்களே இந்த சேனலை வந்து க்ரியேட் பண்ணுறது. சேனலை க்ரியேட் பண்ணால் மட்டும் போதுமா, நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இன்னுமா தான் நம்மளுக்கு பெரிய ஸ்டெப் ப்ராசஸே இருக்குது மக்களே. இப்போது டேரெக்டாக நம்ம குரோம்குள்ளே போக போகிறோம் மக்களே. குரோம்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோ அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். யூடியூப் ஸ்டூடியோங்கிறது சர்ச் பண்ணிங்கன்னா இப்போ டேரெக்டாக யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போய்க்கிடும். இப்போ இதில் வந்து லாகின்ங்கிறது கீழே கேட்கும். லாகின்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்கள் சேனல் வந்து என்ன சேனல் இருக்கோ அதை க்ரியேட் பண்ணி உள்ளே போய்க்கிடும் மக்களே. இப்போது இது என்னோடய சேனல் இருக்குது. இப்போ நான் இது வந்து சுவிட்ச் அக்கௌண்ட் கொடுத்து கீழே தள்ளி பார்த்தீங்கன்னா டெக் சவுத் நான் க்ரியேட் பண்ண சேனல் இருக்குது. இப்போ அதுக்குள்ளே போகிறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு வரும் மக்களே. இதை கண்டினியூ கொடுத்துக்கிடுங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமானது மக்களே. இப்போ செட்டிங்ஸ்குள்ளே வந்தாச்சு. செட்டிங்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜென்ரல் அப்படின்ட்டு இருக்கும். ஜென்ரலுங்கிறது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேனல் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் என்ன கண்ட்ரிலேருந்து ரெசிடென்ஸ் பண்ணுறீங்க, என்ன கண்ட்ரிலேருந்து வீடியோ போடுறீங்க அதை வந்து கிளிக் பண்ணணும் மக்களே. இப்போ இந்தியாவில் இருந்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து போடுங்க. பாதி பேர் ஃபாரின்லேருந்து கூட வீடியோ போடலாம். அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன கண்ட்ரி வேணுமோ அதை கிளிக் பண்ணி உள்ள செக் பண்ணி போட்டுக்கிடுங்க. அப்புறம் கீவேர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, இப்போ உங்கள் சேனல் வந்து எந்த மாதிரி கண்டென்ட் வீடியோ போடுறீங்க, இப்போ டெக் சம்மந்தமாக போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு அந்த மாதிரி கீவேர்ட்ஸை சர்ச் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட சேனலை வந்து அவங்களுக்கு வந்து விசிபிள் பண்ண வைக்கும். யார் வந்து உங்கள் வாட்ஸ்அப்பை பற்றி தேடினாலோ, இன்ஸ்டாகிராமை பற்றி தேடினாலோ, உங்கள் சோசியல் மீடியா இந்த டெக் சம்மந்தப்பட்டதை பற்றி தேடினாலே உங்கள் சேனல் வந்து விசிபிள் ஆகும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் வந்து கிட்ஸுக்காண்டி வீடியோ போட்டிங்கன்னா இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். இல்லைனா நோன்னு கொடுத்துக்கிடுங்க. நோன்னு கொடுத்துட்டு ஐ வாண்ட் டு ரிவ்யூன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோ போடும்போது அது ரிவ்யூ கேட்கும். நீங்கள் திடீர்னு கிட்ஸுக்கு போடலாம், திடீர்னு இப்போ 18+ கண்டென்ட்டாக போடலாம். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி போட்டுக்கிடுங்க. ஐ வாண்ட் டு ரிவ்யூனா நோ செட், நான் வந்து கிட்ஸ்க்கே போடலப்பா, நான் வந்து டேரெக்டாக நம்ம வந்து யூடியூப்பை பற்றி இந்த மாதிரி இதை பற்றி தான் போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் நோ செட் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஓகே தான். அதுக்கப்புறம் ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டின்னு இருக்கும் மக்களே. இதான் மக்களே ரொம்ப 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 முக்கியம். இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம வந்து சேனல் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமே க்ரியேட் ஆயிரும். அப்புறம் இன்டர்மீடியட் ஃபியூச்சர்ஸ்னு உண்டு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து வெரிஃபை பண்ண சொல்லும். இதில் போய்ட்டு வெரிஃபை ஃபோன் நம்பர் கொடுத்து இதில் உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும். இந்தியான்னு கொடுத்துட்டு நீங்கள் இதில் உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த கோடை கொடுத்து ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்டர்மீடியட் ஃபியூச்சருங்கிறது வந்து இன்டர்மீடியட் ஃபியூச்சர் வந்து எனபிள் ஆயிரும் மக்களே. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம எப்படி எனபிள் பண்ணுறது அப்படின்னு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ்ஸு. இதுதான் மானிட்டைசனுக்கு முக்கியமான ஒரு ஸ்டெப்பும் கூட மக்களே. இதை வந்து என்ன கொடுக்கணும்னா இதை கொடுத்து அந்த மேலே உள்ள ப்ராசஸை முடித்தா தான் கீழே உள்ளது ஓப்பன் ஆகும். இதை வந்து அசஸ் ஃபியூச்சர்ஸ்னு கேட்கும். நீங்கள் கொடுத்து வீடியோ வெரிஃபிகேஷன் வச்சு பண்ணாதீங்க. முக்கியமாக வீடியோ வெரிஃபிகேஷன் வச்சு பண்ணாதீங்க. வேலிட் ஐடினா நம்ம ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வீடியோ போட சேனல் ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்ம் இருந்துச்சுன்னா உங்கள் சேனல் ஹிஸ்ட்ரி மூலமாக ஆட்டோமேட்டிக்காகவே அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸுங்கிறது எனபிள் ஆயிரும்.
ஆனால் என்னால் வந்து எனபிள் பண்ண முடியல அப்படின்னு கேட்காம அப்படிங்கவங்களுக்கு இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸுங்கிறது வந்து அவங்க வந்து எனபிள் பண்ணாமையே வேலிட் ஐடி ஏதாவது ஒன்று வச்சு கொடுத்து எனபிள் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. அதை கொடுத்து பண்ணாலே வேலை முடிஞ்சது மக்களே. இதை கொடுத்து பண்ணிவிட்டு தான் சேனலையே ப்ராப்பராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இது இப்போ திடீர்னு இது கூட ஃபெயிலாக கூட ஆகலாம். திடீர்னு நீங்கள் வந்து குறிப்பிட்ட லிமிட்டை ரீச் பண்ணிட்டீங்க, திடீர்னு குறிப்பிட்ட நீங்கள் உங்களால் பண்ண முடியாது, இல்லைனா உங்களுக்கு 18 வயசுக்கு 18 வயசுக்கு கீழே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸை முக்கியமாக ஒரு சேனல்னு ஆரம்பிச்சிங்கன்னா அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் வரைக்கும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ண ஆரம்பிங்க மக்களே. இப்போ அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 மணி நேரம் டைம் எடுக்கும். அது உங்களுக்கு உங்கள் நேரத்தை பொறுத்து 2 மணி நேரத்துலையும் ஓகே ஆகலாம், இல்லைனா 24 மணி நேரம் கூட எடுக்கலாம். அதனால் அது உங்கள் நேரத்தை பொறுத்து இதாகும் மக்களே. இதை கொடுத்து சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்லேயே போயிட்டு இன்னொன்று அப்லோட் டிஃபால்ட்ஸ்னு இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வீடியோ இப்போ எப்போதுமே வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறீங்க. அப்படி நீங்கள் வந்து டைட்டில் ஏதாவது ஒன்று இப்போ உங்களோட முக்கியமான ஒரு கண்டென்ட்டை வந்து இதை டைட்டிலில் வச்சுக்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் வச்சுக்கலாம். நீங்கள் போய்ட்டு வீடியோ போடும்போது ஓயாமல் டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை டைட்டிலோ வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் இதை வந்து ப்ரைவேட்டில் வைக்கணுமா அன்லிஸ்ட்டில் வைக்கணுமா அப்படிங்கிறத கேட்கும். நீங்கள் என்ன இதில் வேணுமோ கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பெர்மிஷன்ஸ்னு கேட்கும். பெர்மிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போது உங்களோட சேனலை வேறு யாராவது யூஸ் பண்ண வைக்க போகிறீங்க. என்னால் நான் ஆஃப் டைம் தான் பார்ட் டைமாக தான் நான் அந்த இது ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய பார்ட் டைம் ஜாப்புக்கு மாதிரி 100 ஆள் நான் போட போகிறேன் அப்படிங்கும் போது இந்த மேனேஜிங் மானிட்டர்னு இருக்கும். இதில் போய்ட்டு மாடரேட்டர்னு இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் எந்த மாதிரி ஆளை செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அவங்கள என்னென்னலாம் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த இது உண்டு மக்களே. இதை வந்து நீங்கள் வந்து அவங்களையும் நீங்கள் வந்து இதை வச்சு நம்ம யூஸ் பண்ண வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் டெமோகிராஃபிக்ஸ் இது வேண்டாம், இது அக்ரிமெண்ட்ஸுங்கிறது வேண்டாம் மக்களே. அந்த கம்யூனிட்டி மாடரேஷனுங்கிறது மட்டும் நீங்கள் வந்து அவங்க சேனல் பேரை இதில் கொடுத்தீங்கன்னா, சேனல் யூஆர்எல் நேம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க சேனலுக்கும் உங்கள் சேனலோட இது போயிடும். அது போயிட்டுனா அவங்களும் உங்களே மாதிரி வீடியோ போட்டுக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்கள் சேனலில் வந்து அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸுங்கிறது வந்து இதோட முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்ம எப்படி ப்ராப்பராக வீடியோ போடுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் மக்களே. இப்போது நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அப்போனா இதை வந்து கிளிக் பண்ணிக்கிடுங்க. இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கிளிக் பண்ணிட்டு இதை செலக்ட் ஃபைல்ஸ்னு கேட்கும். இதில் என்ன வீடியோ நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அதை அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு கொடுக்க போயிட்டு என்ன வீடியோ நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கிடுங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு வீடியோ கிளிக் பண்ணியிருக்கேன் மக்களே. இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகுது. வீடியோ அப்லோட் ஆகிட்டு இப்போது இதுதான் மக்களே மெயினான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து நீங்கள் என்ன டைட்டில் வேணுமோ அதை கொடுத்துக்கிடுவீங்க. இப்போது என்ன ரிலேட்டடாக வைக்க போகிறீங்களோ அந்த ரிலேட்டடாக டைட்டிலை கொடுத்துட்டு அந்த டைட்டிலை அப்படியே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுங்க. அப்போ தான் உங்களோட வீடியோ வந்து ரீச் ஆகும். முதல் விஷயம் இந்த டைட்டிலை வந்து அப்படியே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக ஒரு 5லேருந்து 10 ஹேஷ்டாக்ஸாவது இருக்கணும் மக்களே. இப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை பற்றி போடுறீங்கன்னா வாட்ஸ்அப் தமிழ், வாட்ஸ்அப் ட்ரிக், வாட்ஸ்அப் அப்படின்ட்டு ஒரு 10 ஹேஷ்டாக்காவது வச்சுருங்க டிஸ்கிரிப்ஷனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தம்ப்நெயில் வந்து ரொம்ப 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 முக்கியம் மக்களே. நான் அந்த 2 ஃபியூச்சரை எனபிள் பண்ணாதனால எனக்கு வந்து யூடியூப் மொபைல் ஆப்பில் போய் நீங்கள் பண்ணுங்கன்னு காமிக்குது. நான் எனபிள் பண்ணியிருந்தோம்னா அட்வான்ஸ் ஃபியூச்சர் வரைக்கும் எனபிள் பண்ணியிருந்தோம்னா இதில் தம்ப்நெயில்னு கேட்கும். நான் கிளிக் பண்ணி உள்ளே எந்த தம்ப்நெயில் கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளேலிஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி நீங்கள் வீடியோ இப்போ வாட்ஸ்அப் ரிலேட்டடாக உள்ள ப்ளேலிஸ்ட்டில் வந்து போட்டு சேவ் பண்ணி வைங்க. அப்படி இல்லைனா ஃபேஸ்புக் தனி, ஜிமெயில்னா ஜிமெயிலு, அப்படி தனித்தனியாக நீங்கள் ப்ளேலிஸ்ட் மாதிரி போட்டு நீங்கள் வீடியோ போட்டாலும் ஓகே. இல்லை நார்மலாக நான் ப்ளேலிஸ்ட்லாம் இல்லை, நான் வேண்டாம், நான் நார்மலாக வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்படின்னா அது உங்களோட இஷ்டம். நீங்கள் எப்படினாலும் போட்டுக்கிடுங்க ப்ளேலிஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். நம்ம வந்து நான் கிட்ஸை பற்றி போடலை, இது நோ இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். அதனால் அதை நம்ம தேவையில்லை. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பெய்டு ப்ரொமோஷனான்னு கேட்கும். இல்லை நோன்னு கொடுத்துக்கணும். அதை ஒன்றுமே டிக் பண்ண வேண்டாம், நீங்கள் அப்படியே விட்ருங்க. அதுக்கப்புறம் கீழே இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் கீழே தள்ளி வந்தீங்கன்னா டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. டேக்ஸில் 500க்கு கிட்டத்தட்ட ஒரு 490 நீங்கள் ஃபில் பண்ணிடணும். 490 வேர்ட்ஸு கிட்ட நீங்கள் ஃபில் பண்ணிடணும். அப்போனா தான் உங்களுடைய உங்கள் சேனலில் வந்து யாரெல்லாம் இப்போ வந்து வாட்ஸ்அப்பை பற்றி போடுறீங்கன்னா வாட்ஸ்அப் நியூ அப்டேட் அப்படின்னு அடித்தாங்கன்னா இப்போ நீங்கள் ஹேஷ்டாக்லேயும் இந்த டேக்ஸ்லையும் வாட்ஸ்அப் நியூ அப்டேட் அப்படின்னு சர்ச் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து முன்னால் வந்து ஷோ ஆகும். அப்போது உங்களுடைய வியூஸ் வந்து அதிகரிக்கும், உங்களுடைய லைக்ஸும் கூடும் மக்களே. அதனால் நீங்கள் வந்து டேக்ஸை வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ கூட்டி போடாமையோ முக்கால்வாசி நீங்கள் 490 டேக்ஸுமே வச்சுருங்க. அப்புறம் தான் உங்களுக்கு வந்து டக்குன்னு வியூஸும் கூடும், உங்களுக்கு லைக்ஸும் கூடும் மக்களே. அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜில் போட்டிங்களோ அந்த லாங்குவேஜ் கொடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் கேப்ஷன் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் தேவையில்லை மக்களே நமக்கு.
அப்புறம் இது வந்து ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸா இல்லைனா இது வந்து இன்னொரு கிரியேட்டிவ் காமனான்னு கேட்கும். இதை பற்றி நான் ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் மக்களே. எப்படி நம்ம இந்த லைசன்ஸை வந்து நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி, கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்னால் என்ன, ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், உங்களுக்கு மேலே அந்த ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். நீங்கள் தேவைன்னா உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இப்போ நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சது மக்களே. ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னால் நம்ம சொந்த முயற்சியில் சொந்தமாக வீடியோ போடுறது ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ். கிரியேட்டிவ் காமன்னா அடுத்தவங்க வீடியோவை எடுத்து நம்ம வீடியோ மாதிரி லைட்டாக மாற்றி அதை நம்ம சேஞ்ச் பண்ணி போடுறது தான் கிரியேட்டிவ் காமன். இதுதான் மக்களே. ஆனால் ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸாக தான் மானிட்டேஷன் ஆகும். கிரியேட்டிவ் காமன்னா மானிட்டேஷனுங்கிறது ஒரு இதே கிடையாது. நீங்கள் வந்து கிரியேட்டிவ் காமனில் வச்சு வீடியோ போட்டு அதுக்கப்புறம் உங்கள் சொந்த வீடியோவாக நீங்கள் ஒரு 10-20 வீடியோ போட்டு அந்த வாட்சிங் ஹவர்ஸில் நீங்கள் வந்து மானிட்டேஷன் ஆணுச்சுன்னா உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் ஆகும். நீங்கள் வந்து அடுத்தவங்க வீடியோ எடுத்து கிரியேட்டிவ் காமன் மாதிரி போட்டு பண்ணி நம்ம மானிட்டேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி மட்டும் சேனலை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஸ்டாண்டர்ட் நம்ம கொடுத்தாச்சு. ஸ்டாண்டர்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரீமிக்ஸிங் பண்ணலாமான்னு கேட்கு. ஷார்ட் ரீமிக்ஸிங்னா இப்போ நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரீமிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் யார் வேணாலும் உங்களோட வீடியோவை யார் வேணாலும் அதை ரீமிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த வீடியோ சூப்பராக இருக்குது, இந்த வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு ரீமிக்ஸ் பண்ணி அவங்க போடலாம். அது வந்து நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா அலோன்னு கொடுக்கணும். அலோவ் ஒன்லி ஆடியோ ரீமிக்ஸிங்னா ஆடியோ மட்டும் ரீமிக்ஸ் ஆகும், இல்லைனா வீடியோ அண்ட் ஆடியோ ரெண்டுமே சேர்ந்து ரீமிக்ஸ் ஆகும். இதில் எது வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேட்டகரி கேட்கும். கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ என்ன ரிலேட்டடாக போடுறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடுங்க. இப்போ வந்து நீங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இல்லை என்டர்டைன்மெண்ட்னா என்டர்டைன்மெண்ட்டு, நியூஸ் அண்ட் பாலிடிக்ஸ்னால் நியூஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அந்த மாதிரி. இப்போ நான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி போடுறேன், அப்போ நான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு கொடுத்துட்டு இதில் கமெண்ட் ஆன் பண்ணி வைக்கணுமா இல்லைனா குறைச்சி வைக்கணுமா ஆஃப் பண்ணி வைக்கணுமான்னு கேட்கும். நீங்கள் ஆன்னு கொடுத்துக்கிடுங்க. அப்புறம் மாடரேஷனுங்கிறது கேட்கும். மாடரேஷன்னா ஒரு பேட் வேர்ட்ஸ்லாம் நீங்கள் பேசுனாங்கன்னா இது ஸ்ட்ரிக்ட்டு இல்லைனா ஹோல்ட் ஆல்னு இருக்கும். நீங்கள் ஹோல்ட் ஆல்னு கொடுத்துக்கலாம், ஸ்ட்ரிக்ட்டுனாலும் கொடுத்துக்கலாம், எது வேணுமோ அதை கொடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் இதை நெக்ஸ்ட் கொடுத்தீங்களா, நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரிலேட்டட் வீடியோ ஆட் சப்டைட்டில்னு கேட்கும். சப்டைட்டில்ங்கிறது வந்து நீங்கள் எல்லா ஃபியூச்சர்ஸும் எனேபிள் பண்ணால் எனக்கு காமிக்கும், ஆனால் அதனால் எனக்கு காமிக்கலை. அதுக்கப்புறம் ஆட் ரிலேட்டட் வீடியோனா இதுக்கான ரிலேட்டட் வீடியோ. இப்போ நான் உதாரணத்துக்கு இதை வாட்ஸ்அப் பற்றி போடுறோம்னா இதை பற்றி வேறு வீடியோ இதுக்கு ரிலேட்டடாக போச்சுன்னா அந்த வீடியோவை இதில் ஆட் பண்ணி விட்டிங்கன்னா அதை கீழே வந்து நீங்கள் வீடியோ போட்டதுக்கப்புறம் கீழே ரிலேட்டபிள் வீடியோன்ட்டு உங்கள் வீடியோவே அது கீழே வரும். அப்படி மூலமாகவும் நீங்கள் உங்கள் வியூஸை கூட்டிக்கலாம். அதனால் நீங்கள் அந்த ரிலேட்டபிள் வீடியோ போட்டிங்கன்னா ரிலேட்டடபுளாக போட்டு செக் பண்ணிவிடுங்க. இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கிடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் மக்களே ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பிரைட் இருந்துச்சுன்னா இதில் செக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் அப்படிங்கிறது நோ இஷ்யூஸ் ஃபவுண்டுன்னு வரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் சேனலில் வந்து பிளாக் அடிக்க மாட்டாங்க, உங்கள் சேனலில் வந்து மானிட்டேஷனுக்கு முக்கியமான எலிஜிபிளாக இருக்கும். அது இல்லைனா நீங்கள் காப்பிரைட்னு உங்களுக்கு காப்பிரைட் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா எதனால் காப்பிரைட் ஆகிருக்கு, நம்ம எதுவும் பாட்டு எதுவும் நம்ம ரீயூஸ்டு கண்டென்ட் போட்டிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காப்பிரைட் இருக்கா என்னென்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது மக்களே. அதனால் நீங்கள் முக்கியமாக காப்பிரைட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வீடியோ போடுங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து சில பேருக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காட்டாது, ஷோ ஆகாது, காப்பிரைட் நோ ஃபவுண்டுன்னு வந்துடும். திடீர்னு நம்ம வந்து வீடியோ போட்டு வீடியோ வந்து அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு காப்பிரைட்டு இது பண்ணியிருக்கீங்க, கிளைம் பண்ணியிருக்கீங்க, அதனால் நீங்கள் வந்து ஒரு இது உங்களுக்கு இதாகிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அது நம்ம காப்பிரைட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது, எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படி இதை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா பார்த்துக்கிடுங்க. அது யாரும் உங்களுக்கு தெரிலனா நாங்கள் அதை ஒரு டீட்டெயிலாக காப்பிரைட்டு நம்ம எப்படி ரீக்ளைம் பண்ணுறது, எப்படி நம்ம 90 நாளுக்கு அந்த இதை முடிக்கிறது அப்படிங்கிறத பற்றிலாம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வேணால் பார்த்து நீங்கள் காப்பிரைட் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து கரெக்டாக பார்த்து காப்பிரைட்டை எடுத்து விட்டுக்கிட்டு அப்புறம் வீடியோ போடுங்க. இந்த மாதிரி நோ யூசஸ் ஃபவுண்டுன்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிடுங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி. இப்போ ப்ரைவேட்டில் போட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து எப்போ போடணுமோ அப்போ போட்டுக்கலாம். 1. 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்லிஸ்ட்னா உங்களுக்கு வந்து வீடியோ லிங்க் வந்து போயிடும், எல்லாத்துக்குமே வீடியோ லிங்க் போயிடும். ஆனால் உங்கள் வீடியோ மட்டும் அப்லோட் ஆகிருக்கும், ஆனால் உங்கள் வீடியோவில் வந்து வீடியோ மட்டும் இருக்கும். ஸோ வீடியோ ஓடாது, பட் ஆனால் அந்த தம்ப்நெயில் மட்டும் அப்படியே இருந்து நாட் பப்ளிக் அப்படின்னு மட்டும் இருக்கும். அப்படி வேணும்னா அப்படி வச்சுக்கோங்க, அன்லிஸ்டட்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் பப்ளிக் நான் ஆட்டோமேட்டிக்காக வீடியோ போட போகிறேன் அப்படின்னா பப்ளிக் கொடுத்து பப்ளிக் போட்டுக்கிடுங்க. இல்லை ப்ரோ நான் வந்து குறிப்பிட்ட டைம் 7 மணி 8 மணிக்கு போடணும் வீடியோ அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இப்போ நாளைக்கு 8 மணிக்கு நான் போட போகிறேன் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னா கீழே ஷெடியூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதில் டேட் அண்ட் டைம் கேட்கும். இப்போ இதில் டேட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ உதாரணத்துக்கு நான் ஜூன் 1ன்னு காமிக்குது. நான் 2ஆம் தேதி கொடுத்துக்கிட்டேன். 2ஆம் தேதி கொடுத்துட்டு 12 AM வேணுமா, 12:15 வேணுமா அப்படிலாம் கேட்கும். நீங்கள் என்ன மணிக்கு எத்தனை மணிக்கு போடணும், நைட்டு போடணுமா இல்லை காலையில் போடணுமா, அவன் AM PM கரெக்டாக செக் பண்ணிக்கிடுங்க. ஏஎம்னா மார்னிங், அப்போ பிஎம்னா ஈவினிங். அப்போது நான் ஈவினிங் ஒரு 7:30க்கு இது மாதிரி ஈவினிங்னா பிஎம்னு பார்க்கணும். இப்போ கீழே பாருங்கள் 7 PM இருக்குது பார்த்தீங்களா, 7:30 கொடுத்துக்கணுமே, 7:30 PM கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இதில் நம்ம வந்து எல்லாமே ஓகே பண்ணியாச்சு. ஜூன் 2ஆம் தேதி 7:30 PM ஓகே ஆகணும் அப்படின்னு கொடுத்தாச்சு. இதை கொடுத்து ஷெட்யூல் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், ஷெட்யூல் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்க, யுவர் வீடியோ வில் பி செட் டு பப்ளிக் ஆன் ஜூன் 2ஆம் தேதி at 7:30 PM உங்களுக்கு வீடியோ வந்து பப்ளிஷ் ஆயிரும் மக்களே. இதுதான் உங்களுடைய ஃபுல் சேனலோடைய எப்படி க்ரியேட் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு எப்படி பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க மக்களே. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆளில் போடாமல் வச்சுருக்கீங்க. அப்போ பெல் பட்டனை ஆளில் போட்டால் தான் நான் வீடியோ வந்து லைன் பை லைன் என்ன கொடுக்குறேன் அப்படிங்கிறது வந்து வீடியோவில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு சென்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.